23/7/1999 அந்த மதியம் 2:50. இதுதான் அந்த புத்தகத்தினுடைய ஹைலைட்டான அம்சம். அங்கே வாழ்ந்த மக்கள் சொந்த மண்ணில் அகதியாக மாற போகிறாங்க. அந்த துயரத்தை அந்த மண்ணில் பிறந்த ஒரு நபர் நம்மகிட்ட பொதுஜனங்கள்கிட்ட கொண்டு வர்றார். இதே அந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம். தமிழில் நதியின் மரணம்னு காஞ்சனை சீனிவாசன் ஒருத்தர் ஒரு ஆவணப்படம் எடுத்தார். அதுக்காண்டி அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கடுத்து தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள்னு ஒரு சிறுகதையை எழுதினார் நம்ம மாரி செல்வராஜ், இப்போ வாழை சினிமா எடுத்தவர். அப்போ அவருக்கு 15 வயசு. அன்னைக்கு அந்த கூட்டத்தில் அவரும் கலந்துக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியாக தோழர் சா தமிழ்செல்வன் சொல்ல வருவதுன்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். சரியாக ஒவ்வொரு நாளினுடைய 2:50க்கு அந்த நாய் ஊளையிட ஆரம்பிக்கும். அந்த ஊளையிடுறது எதுக்கு ஊளையிடுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எதுக்கு ஊளையிடுது அப்படின்றத இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 சாப்டர் மட்டும் சொல்லியிருக்கோம். அந்த மௌனத்தை கலைச்சிருக்கோம். இதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தனித்துவம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாஞ்சோலைன்ற அந்த குளத்தில் உருவாகி வந்த மீன் தான் நம்மளுடைய நூலாசிரியர் ராபர்ட் சந்திரசேகர். ஆனால் அந்த மீன் வெந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினுடைய வாய்க்கு உணவாக போகலை. ஒரு தூண்டிலா மாதிரி அவங்க தொண்டையில் போய் சிக்கியிருக்கு. அதை அவங்களால விழுங்கவும் முடியலை, எடுக்கவும் முடியலை. அப்படித்தான் அந்த புத்தகத்தினுடைய 59வது அத்தியாயம் முடியுது. நம்ம சிரிக்கிறது மாதிரி, சந்தோஷப்படுறது மாதிரி இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் இல்லை. அதுதான் ஒரு வரியில் சொல்லுவேன். இந்த இரத்த கண்ணீர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம். அது இந்த புத்தகத்தை படிக்கும்போது வரும். அப்படித்தான் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனோம்னா சொல்லலாம். மொத்தம் 59 அத்தியாயங்கள். அது பேர் கூட ஆரம்பிக்கும்போது மாஞ்சோலை 1349 எனும் நான் அப்படின்னு தொடங்குது. எங்கள் முதல்வர் சொன்னது மாதிரி இது என்னமோ ஒரு சினிமாத்தனமாக இருக்கு. பேர் வழக்கு எண் 19/9 அப்படின்னு ஒரு சினிமா மாதிரி தெரியுதுன்னு தான் தோணும். அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது மாதிரி ஆனந்த விகடனில் வேற வெளிவந்துச்சு. ஒரு புத்தகம் எதில் வெளிவருதோ அதை பொறுத்து அதனுடைய தரமும் மாறுபடும் போன்ற நான் நினைக்கிறது உண்டு. சில நேரங்கள் அதில் விடுபட்டு போய் வந்துடுறது. சிங்கம்பட்டி ஜமீன் பற்றிலாம் ஆனந்த விகடனில் வந்துருந்துச்சு. பழைய புத்தகங்களையெல்லாம் நிறையா கிடக்கு. நான் தொட்டு கூட பார்த்ததில்ல அந்த புத்தகத்தை. இந்த புத்தகத்தை பார்த்த பின்னாடி ஒரு பதட்டம் தொத்திக்கிற ஆரம்பிச்சிருச்சு. விஷயம் என்னென்னா, இதில் 42வது அத்தியாயத்திலிருந்து 45வது அத்தியாயம் வரை இருக்கக்கூடிய 4 அத்தியாயங்கள். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய உசுருன்னு நான் நினைக்கிறேன். நான் பாடம் சொல்லும் போதெல்லாம் காங்கிரஸ் கமலம் அல்லது ஆனன்று அணைய அகப்பட்ட பெண் புதையல் அப்படின்லாம் நம்ம இந்த வடவூர் துரைசாமி ஐயங்காருடைய நாவல் இந்த தனமாவில் அந்த புத்தகம் இருந்துருமா, பேரே அப்படி இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது இல்லை. ஒரு சமயம் அன்வர் பாலசிங்கத்துடைய கருப்பாயி என்ற நூர்ஜஹான்னு ஒரு புத்தகம் வந்துச்சு. நம்முடைய பார்வையை அது மாற்றி அமைச்சிச்சு. அப்போ இது ஆனந்த விகடனில் வந்திருந்தாலும் இது உள்ளுக்கு ஏதோ ஒரு வீரியம் இருக்குன்ற ஒரு தன்மையை அந்த புத்தகம் ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே நம்ம அரசுக்கும் அல்லது வெகுஜன மக்களுங்களுக்கும் சுவாரஸ்யத்தை விரும்புகிறவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் தேவைப்படும். அப்படி அதிர்ச்சி வைத்தியம் நமக்கு தமிழகத்தில் 2-3 நடந்துச்சு நம்ம காலத்திலே. 1968 ஒரு 44 அப்பாவி மக்களை துள்ள துடிக்க எரிச்சு கொண்ட ஒரு சம்பவம் கீழவெண்மணியில். அது மறக்கிறதுக்குள்ள அடுத்து கும்பகோணத்தில் 2004 ஒரு 94 குழந்தைகளை பறி கொடுத்தோம். சமீபத்தில் இந்த கள்ளச்சாராயம் குடித்தா 10 லட்சம் வேற கிடைக்குமா 24. இந்த வரிசையில் 23/7/1999 அந்த மதியம் 2:50. இதுதான் அந்த புத்தகத்தினுடைய ஹைலைட்டான அம்சம். நமக்கு சொன்னாங்க, இது ஒரு எரியும் பனிக்காடு அப்படின்னு ஒரு நாவல் வந்திருக்கு H. டேனியருடைய. நமக்கு தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது பச்சையாக மற்றதாக தெரியுது. ஆனால் அது உள்ளுக்க பலருடைய ரத்தமும் சதையும் அது உள்ளோட கலந்துருக்குன்றது இந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு அறிமுகமாக ஆரம்பிக்குது. இதை பற்றியான வரலாறு சொல்லியிருந்தாங்க. 1929 ஜிங்கம்பட்டி சமீன்ட்ட ஒரு 55 பேரில்
இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி வந்து ஒரு குத்தகைக்கு அந்த நிலத்தை பெறுது. அது ஒரு 99 வருஷ குத்தகை, வர்ற 28ஓட முடிய போகுது. அதை அரசாங்கம் அந்த ஜமீன்தாரி முறைகளெல்லாம் ஒழிச்சிட்டு தான் எடுத்துக்கிட்டதுனால இப்போ அரசாக்கு போகுது. அங்கே வாழ்ந்த மக்கள் சொந்த மண்ணில் அகதியாக மாற போகிறாங்க. அந்த துயரத்தை அந்த மண்ணில் பிறந்த ஒரு நபர் நம்மகிட்ட பொதுஜனங்கள்கிட்ட கொண்டு வர்றார். இதே அந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம். தன்னுடைய சுயசரிதைன்ற பேரில் 59 கட்டுரையில் இந்த புத்தகம் நம்மகிட்ட கொண்டாந்து சேர்ப்பிக்குது. முத்தம்மாள் பழனிசாமின்ற ஒரு அம்மா தான் மலேசியாவில் ரப்பர் காட்டில் வேலை செஞ்ச அந்த துயரத்தை ஒரு பாட்டு மூலமாக சொல்லியிருப்பாங்க. அந்த நாவனுடைய பகுதி என்ன இருக்குன்னா, மண்ணும் வளம் இருக்க மகத்தான நாடு இருக்க, நாங்கள் நாடு விட்டு நாடு வந்து மறுநாட்டான் சீமையில் மரம் வெட்டி பால் சுமந்து மலை வெட்டி மண் சுமந்து காடு வெட்டி கல்லுடைச்சு கையேந்தி நிற்கிறோமே அப்படின்னு தொடங்கியிருப்பான். நம்ம மலேசியா சிங்கப்பூருக்கு போயிட்டாலே ஏதோ ஒரு பெரிய வசதி வாய்ப்பாக இருக்காங்க. அங்கே படக்கூடிய பாடு மகா கேவலமாக இருக்கு. நம்ம ஆட்கள் போய் அட்ரஸ் கேட்டால் கூட மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. இவன் புறம் திருடுறதுக்கும் மற்றதுக்கும் வந்தோன்ற டைப்பில் நம்மளை எதிர்கொள்வாங்க தமிழன்னாலே. அதை நான் பார்த்துருக்கேன். அப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டாலே ஆரம்ப காலத்தில் நம்ம ஆட்கள் என்னென்ன பாடுபட்டாங்கன்றதை அந்த நாவல் பேசும். அந்த பாடுகளை இந்த புத்தகம் பேச ஆரம்பிக்குது. சரி, இந்த 42லேருந்து 45 வரை இருக்கக்கூடிய இந்த 4 அத்தியாயம் இது உயிர்நாடியாக இருக்குன்னு சொன்னேன். அது என்ன சொல்ல வருது? 23/7/1999 இந்த தமிழக வரலாற்றினுடைய ஒரு கருப்பு நாள். அன்னைக்கு சுமார் மதியம் 2:50க்கு ஒரு 2000-3000 சனங்க, பாவப்பட்ட சனங்க திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் கூடியிருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுக்கணும். என்ன மனு அப்படின்னா, ஒரு 652 பேரை எங்கள் ஜனங்களை அந்த மாஞ்சோலை எஸ்டேட்லேருந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க. அவங்கள கொஞ்சம் மீட்டு கொடுத்துருங்க. எங்கள் வயிற்றுப்பாட்டுக்கும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் ரொம்ப சிரமப்படுறோம், கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க இப்படின்னு ஒரு காப்படி நெல் உயர்த்தி கேட்டதுக்காகத்தான் கீழே வெண்மணியில் 44 உசுரை பறி கொடுத்தோம். கொஞ்சம் கைப்பிடி பசிக்குது, கொஞ்சம் கூட கொடுங்க. இதே பசியின் நிமித்தமாக கொஞ்சம் கூலியை கூட கொடுங்க, பிடிச்சிட்டு போன ஆட்களை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு மனு கொண்டுட்டு போகிறாங்க ஒரு 2000 ஜனம். ஆனால் அதுக்கு 700க்கு மேற்பட்ட போலீஸ்காரங்களை அங்கே நிப்பாட்டியிருக்க அரசு. இதே மாதிரியான ஆளும் அரசு அன்னைக்கு இருந்துச்சு. போன வேகத்துக்கு மனு கொடுக்க விடக்கூடாது. அந்த கூட்டம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குது. அப்படியே அம்பேத்கர் சிலைக்கிட்ட கூடுது. அவருக்கு ஒரு மாலையை போடுது. அடுத்து கொஞ்சம் நடந்து போகுது. அந்த பாலத்து வழியாக கடந்த போது அங்கே தேவர் சிலை இருக்குது. அந்த சிலையையும் அமைதியாக கடந்து போகுது அந்த ஜனம். அதுக்கு அடுத்து கலெக்டர் ஆஃபீஸை நெருங்கிருச்சு அந்த பாலத்து வழியாக. ஆனால் எதிர்பார்த்தது நடக்கலையேன்ற பதட்டத்தில் போலீஸ் கூட்டம் இருக்குது. வேறு வழி இல்லாமல் எங்கேயோ இருந்து வழக்கமாக கூட்டத்தை கலைக்கிறதுக்கு கல் வர்றது மாதிரி கல் வருது. அது அந்த ஜனங்கள் மேலே தடியடியை உருவாக்குது. இது இந்த 4 அத்தியாயங்களையும் பதிவு செய்யப்பட்டு இது என்ன சொல்ல வருது, இதுக்கு பின்னாடி என்ன சொல்ல வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம்னா, இதுக்கு தமிழில் நதியின் மரணம்னு காஞ்சனை சீனிவாசன் ஒருத்தர் ஒரு ஆவணப்படம் எடுத்தார். அதுக்காண்டி அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கடுத்து தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள்னு ஒரு சிறுகதையை எழுதினார் நம்ம மாரி செல்வராஜ், இப்போ வாழை சினிமா எடுத்தவர். அப்போ அவருக்கு 15 வயசு. அன்னைக்கு அந்த கூட்டத்தில் அவரும் கலந்துக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியாக தோழர் தமிழ்செல்வன் சொல்ல வருவதுன்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். நான் இந்த 4 கட்டுரைகளையும் வாசிச்சுட்டு, கதைத்தன்மை உள்ள அந்த கட்டுரையை வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கதை நினைவுக்கு வந்துச்சு. அந்த கதையில் ஒரு நாய், ஒரு 17 வயசு பையன் குருசாமி, அந்த ராஜபாளையம் பக்கத்தில் பச்சேரின்ற ஊரை சேர்ந்தாள். அந்த நாயை அன்னைக்கு சுருண்டு படுத்திருக்கும் உரல் ஓரத்தில். ஊர் பொம்பளையாளர்கள்லாம் அந்த உரலில் தான் வந்துட்டு ஏதோ இடிக்க வருவாங்க. அந்த நேரத்துக்கு மட்டும் போயிட்டு திரும்ப வந்து அந்த உரல் பக்கத்தில் படுத்துக்கிறோம். பயங்கர சோகமாகவும் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும். அது அந்த ஊர்க்காரங்களுக்கு புறம் தெரியும் அந்த நாய் ஏன் அப்படி படுத்திருக்கணும். ஏன்னா அந்த நாயினுடைய அன்னை ஆள் இல்லாமல் போயிருப்பான். அவன் எனக்கு 15 வயசு, அவங்க அப்பா சின்ன வயசுலேயே செத்து போயிருப்பார். அதனால் உடனே அவர் கொத்தனார் வேலைக்கு போவான். ராஜபாளையம் பக்கத்தில் இருக்க ஒரு நாயை கொண்டாந்து வளர்ப்பான். அது ஒரு நல்ல நாயாக இருக்கும். அந்த நாய்க்கு அவன் டைகர்னு பேர் வச்சுருப்பான்.
அந்த பச்சேரிக்கு தான் அந்த டைகரே ஒழிய அவனுக்கு அது பிரதர். எப்போ பார்த்தாலும் என்ன பிரதர் சாப்பிட்டீங்களா, வாங்க படுப்போம் அப்படின்னு பேசிக்கிடுவாங்க. அந்த நாயும் அவன் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கும். அவன் எங்கே மீட்டிங்கு போனாலும் அல்லது எங்கே சினிமாவுக்கு போனாலும் அந்த நாயும் சேர்ந்து போகும். மீட்டிங் போகும்போது வேன்லாம் ஏற்றிக்கிடுவாங்க, ஆனால் சினிமாவுக்கு போகும்போது தியேட்டருக்குள்ள விட மாட்டாங்க. அப்போ நாய் வெளியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி ஒரு நாள் அவனுக்கு 2 கிறுக்கு. ஒன்று சினிமா பார்க்குறது, இல்லைன்னா அங்கே அந்த கட்சிக்காரங்க இடதுசாரிகளும் அல்லது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பற்றியான விஷயங்களை பேசக்கூடிய ஆட்களும் யாராச்சும் இருந்தால் அந்த மீட்டிங்கில் போய் பார்த்துக்கிட்டு இருப்பான் கடைசி வரிசையில் இருந்துக்கிட்டு. அப்படி ஒரு சமயம் மதுரைக்கும் வந்திருப்பான், நாயும் கூட வந்திருக்கும். ஊருக்கு போனோன்னா அந்த நாய்கிட்ட ஆத்தா முன்னாடி நம்ம மீட்டிங் போயிருந்தோமே, அங்கே என்னப்பா சொன்னாங்க அப்படின்னா அந்த நாயை கையை கால் ரெண்டையும் உயர்த்தி காட்டு லொல்லொன்னு குலைக்கும். அப்படித்தான் சந்தோஷமான அவங்க ஆத்தா சிரிப்பான். அப்படித்தான் அன்னைக்கு சந்தோஷமான மீட்டிங்காக இருக்க போகுதுன்னு அவனும் நினச்சிருப்பான், அந்த ஆத்தாவும் நினச்சிருப்பான். திருநெல்வேலிக்கு ஊருக்காரங்கெல்லாம் போகிறாங்கன்னு அந்த வேனில் குருசாமியும் கிளம்பியிருப்பான். ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. 2000-3000 பேர் கூடியிருக்காங்க. அம்பேத்கர் சிலையை தாண்டியாச்சு, தேவர் சிலையை தாண்டியாச்சு, அந்த முதலியார் பாலத்தையும் தாண்டியாச்சு, கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் போயாச்சு. ஏற்கனவே திட்டம் பண்ணாச்சு இவங்களை எப்படி கலைக்கணும். வந்த வேகத்துக்கு வழக்கமாக எப்படி போலீஸ்காரங்க கலைப்பாங்கன்னு தெரியும். எங்கெங்கே இருந்து கல்லெறி வருது, அதுக்கடுத்து கண்ணீர் புகை குண்டு வீசுகிறாங்க, தடியடியை தொடங்குறாங்க. எல்லாருக்கும் அதில் முதல் வரிசையில் பெண்கள் இருக்காங்க, முதல் அடி அவங்களுக்கு தான். அதற்கு அடுத்து மற்றவங்களுக்கு விழுகுது. அதில் இந்த குருசாமியும் ஒரு 17 வயசில் இருக்கான். அவன் எங்கேருந்து கல் வருது என்ன ஏதுன்னு தெரியலை, அவனுக்கு ஒன்றுமே தெரியலை. அப்போ ஒரு எரி தலையில் விழுகுது, 2 கம்படி விழுகுது. அடி தாங்க முடியாமல் ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு போலீஸ்காரர் திரும்ப தலையில் அடிக்கிறார். அப்போ இந்த பார்த்துக்கிட்டே இருந்து என் நாயை அண்ணனை அடிக்கிறாங்கன்னு சொல்லி போய் கையை கடிக்குது. நாய்க்கு முதுகுல அடி, ஒரு கால் ஒடி. அடி தாங்க முடியாமல் அந்த தாமிரபரணி தண்ணிக்கில் விழுகிறாங்க. அது மாதிரி 100, 200, 300 பேர் தண்ணியில் நனைஞ்சவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் போலீஸ்காரங்க விரட்டி அடிக்கிறாங்க. அந்த தண்ணியாக பல பேர் போயிட்டாங்க. அரசாங்கம் 17 பேரை மட்டும், அதுவும் கரை ஒதுங்கின பிணத்தை மட்டும் கணக்கு சொல்லுது, வெறும் 17 பேர் அப்படின்னு. இந்த 17 பேரும் மறுநாள் கரை ஒதுக்கப்பட்டு அரசால் கணக்கில் காட்டப்பட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க, பிரேத பரிசோதனை செய்கிறாங்க. இதை அநியாயமாக அடித்து கொண்டுட்டாங்கன்றதுக்காண்டி உரியவங்க பிணத்தை வாங்க மறுக்கிறாங்க. அப்போ அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, வாங்காத பிணங்களை தாங்களே புதைக்கிறதாக முடிவெடுக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஊர்களுக்கும் அந்த பிணங்களை எடுத்துக்கிட்டு கொண்டுட்டு போகிறாங்க. அந்தந்த ஊர்க்காரங்க அதை மறுக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி கொண்டாந்து புதைச்சிட்டு போயிடுவீங்க, நாளைக்கு அஞ்சலி கூட்டம் நடத்துகிறேன், நினைவு கூட்டம் நடத்துகிறோம்னா அவன் வந்துக்கிட்டு இருப்பான், எங்களுக்கு சிரமம் இல்லை, அதனால் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு இந்த பிணத்தை புதைக்கிறது கூட எந்த ஜனங்களும் ஒரு வழியாக எல்லாத்தையும் பேசி சமாளித்து ஊருக்கு 2-3 புதைச்சிட்டு அரசு தன்னுடைய வேலையை முடிச்சுக்கிறது. போராட்டத்துக்கு போன பையன் திரும்பி வருவானே அப்படின்னு ஆத்தா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வரல. அங்கங்கே கேட்டு பார்க்குறாங்க, போலீஸ்காரங்க அடித்து போட்டாங்க, நாளை கழித்து வருவாங்கன்னு. அங்கே சவாப்பு சொல்கிற ஆட்கள் தான் இருக்காங்க. அப்புறம் மறுநாள் தகவல் தெரியுது, பையன் செத்து போயிட்டாங்க. செத்துப்போன பையனுக்கு ஏதாச்சும் பால் ஊற்றி பூ போட்டாச்சும் ஏதாச்சும் அவனை அனுப்பி வைக்கணுமேனு ஆத்தாவுக்கு ஆசை. அந்த ஊருக்காரங்க மற்ற தோழர்களோட சேர்ந்து ஆத்தா அந்த வேனில் ஏறி ஊரா எந்த ஊரில் தான் பையனை புதைச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியலை. ஒரு ஊரை மட்டும் ஒரு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க இந்த ஊர் தான் அப்படின்னு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சு அந்த ஊரில் ஒரு 1 மணி 2 மணிக்கு போய் சேரும் பொழுது அந்த விஓவை வர்றாரு ரொம்ப சாவகாசமாக, உங்களுக்காக காத்திருந்தேன், வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு போகும்போது அங்கேருந்து நாய் ஓடி வருது. ஓடி வந்து ஆத்தாவை கட்டி பிடிச்சிக்கிறது. தான் பையனை அடித்து கொண்டு விட்டாங்கன்றதை ஆத்தா மறந்து போயிடுது அந்த நாயை பார்த்தோன்னு. அப்போ கேட்குது, டேய் தம்பி எங்கடா அண்ணே அப்படின்னு. நாயை கூட்டி போன வேகத்துக்கு அந்த ஒரு விஓவோ ஒரு குழியை காட்டுறார். அதில் 3 பேருடைய பிணம் புதைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு குழியை காட்டுறார், இதுதான் உங்கள் பையனுடையதுன்னு. அதில் போர்டும் மூண்டி வச்சுருக்காங்க. அப்போ எல்லாரும் அவங்க ஆத்தா அந்த குழியில் விழுந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் நாய் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற குழியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அப்போ தான் கூட இருந்த ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஏயா இந்த அரசு உத்தியோகம் பார்க்குற லட்சணம் இவ்வளோ தானே ஐயா, இப்போ நாய்க்கு தெரியுது அதுதான் குருசாமின்னு, நீ போர்டை மாற்றி ஒண்டி வச்சுருக்கே, இதெல்லாம் என்னையா அநியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆத்தா மாறி உட்காந்து அழுதுறாங்க. திரும்ப நாயோட ஆத்தா ஊருக்கு போகிறாங்க.
அங்கே போனோன்னா மகனுடைய நினைவாகவே அம்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சூழலில் நாய் சாப்பிடாம உசுறு வாழன்றதுக்காண்டி ஏதோ பேருக்கு சாப்பிடுது. சரியாக ஒவ்வொரு நாளினுடைய 2:50க்கு அந்த நாய் ஊளையிட ஆரம்பிக்கும். அந்த ஊளையிடுறது எதுக்கு ஊளையிடுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எதுக்கு ஊளையிடுது அப்படின்றத இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 சாப்டர் மட்டும் சொல்லியிருக்கோம். அந்த மௌனத்தை கலைச்சிருக்கோம். இதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தனித்துவம்னு நான் நினைக்கிறேன். வழக்கமாக நம்ம ஊர்களில் சொல்லுவாங்க, ஒரு குளத்தில் நீஞ்சி விளையாண்ட மீன் அந்த குளத்தில் தண்ணியில் தயாரிக்கப்பட்ட குழம்புல என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வேகும் அப்படின்ட்டுவாங்க சிரிப்புக்காக. இந்த மாஞ்சோலைன்ற அந்த குளத்தில் உருவாகி வந்த மீன் தான் நம்மளுடைய நூலாசிரியர் ராபர்ட் சந்திரசேகர். ஆனால் அந்த மீன் வெந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினுடைய வாய்க்கு உணவாக போகலை, ஒரு தூண்டிலாக மாறி அவங்க தொண்டையில் போய் சிக்கியிருக்கு. அதை அவங்களால விழுங்கவும் முடியலை, எடுக்கவும் முடியலை. அப்படித்தான் அந்த புத்தகத்தினுடைய 59வது அத்தியாயம் முடியுது.